வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் வந்து லேயரை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து லேயர் தான். இப்போ லேயர்னால் என்ன இருக்குது தான் லேயர். சரியா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பார்ப்போம். இப்போ லேயர்னால் என்னது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லேயர்னால் இப்போ ஒரு டிசைன் பண்ணுறோம்னா அதில் வந்து ஒரே லேயரில் நம்ம வந்து அந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே நீங்கள் லேயர் வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிங்கன்னா மாடிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கு தான் லேயர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதான் இன்னொரு விஷயம் அதில் இருக்குது. இப்போ வந்து ஒரு நம்மளே ஒரு பேப்பரில் ஒரு ஃபிகர் வரையணும்னா அதில் வந்து லேயர் பை லேயராக தான் நம்மளும் ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவர் இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு மவுண்டன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மான் வந்து போகிறது மாதிரியெல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம்னா, இப்போ இதில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம வந்து மொத்த ஃபிகரையும் மொத்த பிக்சரையும் மாற்ற வேண்டி வரும். அதனால தான் இந்த லேயர் வந்து நம்ம நார்மலாக நம்ம ட்ராயிங்லேயே யூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப்பில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து லேயர் தான். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேயரை பற்றி பார்ப்போம். ஃபைலில் போயிட்டு நியூங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்த்து 300, நான் வந்து ஒரு 350 வைக்கிறேன். 350. ஹைட்டு வந்து ஒரு 350 வைக்கிறேன். 350. இதை வந்து ஒரு 450 வைக்கிறேன். 450, 350. இதை வந்து பிக்சலில் தான் வைக்கணும். பிக்சல் இன்ச்சஸ் சென்டிமீட்டர்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பிக்சலில் வைங்க. ரெசல்யூஷன் 72. அதேமாதிரி ஆர்பிஜி கலர் 8 பிட்டு, ஒயிட் பேக்ரவுண்டு கலர் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, நம்ம ஒயிட்டே வச்சுருவோம். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். இதுதான் இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல லேயர் க்ரியேட் ஆகிட்டா. இதுதான் லேயர். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் லேயர், புரிஞ்சுதா? இப்போ இந்த லேயரை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் லேயராக நீங்கள் வந்து இப்போ இப்போ வந்து இன்னொரு லேயர் வேணும்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் என், கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் என், புதுசாக ஒன்றும் க்ரியேட் ஆகிட்டு பார்த்தீங்களா. இந்த இடத்துல இன்னொரு ஷார்ட்கட்டு கீயும் இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்தாலும் போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என். அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நேம் கேட்கும். இப்போ லேயரோட நேம் கேட்கும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து சன்னுன்னு கொடுக்குறேன். சன்னுன்னு கொடுத்தோன்னா அந்த லேயரோட நேம் வந்து சன் ஆயிட்டு. இப்போ இந்த லேயரோட நேம் நீங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அதை வந்து அதில் வச்சுக்கிட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா இதை வந்து நான் இப்போ ரிவர்னு வைக்கிறேன். சரியா? இப்படி தான் லேயரோட நேம் வந்து. இப்போ இதில் 2 லேயர் இருக்குது. சரியா? இப்போது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அந்த லேயரோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத காட்டுறேன். இந்த செலெக்ஷன் டூலில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு இதை வந்து இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து இப்போ ரெக்டாங்குலர் இருக்குது, எலிப்டிக்கல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரா பண்ணுறேன். இப்போ ரெக்டாங்குலர் வரைஞ்சாச்சு. இனி இதில் வந்து நம்ம ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணுவோம். இதை கலர் ஃபில் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் வந்து கலர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை இதில் வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா இதில் கலர் பேட்டர்ன் நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ இதில் சூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த கலர் வைக்கிறேன், ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து இந்த லேயர் சன் லேயரில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர் லேயருக்கு வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எலிப்டிக்கல் ட்ரா பண்ணுறேனே. இதில் வந்து இப்போ ஃபில் பண்ணுவோம். வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பண்ணுறோம். இந்த இடத்துல கலர் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து போயிட்டு இதில் செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு டீசெலக்ட் கிளிக் பண்ணணும். இல்லைன்னா கண்ட்ரோல் டி பண்ணியாச்சுன்னா இது வந்து டீசெலக்ட் ஆகிடும். இப்போது
இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ இண்டிகேட்டர் வந்து அது விசிபிளாக இருக்கிறதுக்கு தான் அந்த ஐ வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ அந்த இடத்துல அந்த லேயர் வந்து ஆஃப் ஆயிரும். இதே திருப்பி கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆன் ஆயிரும். அதே மாதிரி இதை ஒன்று நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், கிளிக் பண்ணிடலாம். இதோட பர்பஸ் என்னென்னா, இப்போ ஒரு பெரிய டிராயிங் நீங்கள் வரைஞ்சிட்ருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு சன் இருக்குன்னா ஒரு 3 விதமான சன் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பழைய நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியது அங்கே தான் இருக்கும். ஆனால் டிராயிங்கில் வராது உங்களுக்கு. நீங்கள் தேவைப்படக்கூடிய டைமில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். இப்போ இந்த லேயர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேயர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ காப்பி பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதான் இந்த செலெக்ஷன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு வந்து Ctrl+Shift+C கொடுத்தீங்கன்னா Ctrl+Shift+C Ctrl+Shift லேயரில் போயிட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் வந்து காப்பி பண்ணிடலாம். இதை வந்து இன்னொரு இதுலேயும் இப்போ இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் லேயரில் போயிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இன்னொரு டூப்ளிகேஷன் வந்து காப்பி 2 இந்த மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ இது வேண்டாம், உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ரெண்டும் தேவையில்லை, ஆனால் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிடணும். இதுவும் வேணும்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். இல்லைன்னா அதை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்குல்ல அதில் கொண்டு போட்டோம்னா அது டெலீட் ஆயிரும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போ இது வேண்டாம்னா நீங்கள் வந்து இதை டிசேபிள் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பேட்டர்ன் இப்போ வந்து இது நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒன்றா பார்ப்போம். லேயரில் வந்து இப்போ இது நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறது, அடுத்தது டூப்ளிகேட் லேயர் அதை இப்போ நம்ம பார்த்தோம். டெலீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அது ரீநேம் லேயர் இருக்குது. ரீநேம்னால் இதை வந்து இப்போ நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். சன்லைட்டுன்னு போட்டுக்கலாம். சன்லைட் இப்போ ரீநேம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபில் லேயர். இதில் வந்து இப்போ சாலிடு இருக்குது, கலரை வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து என்னது, இது வந்து ஆக்சுவலாக வந்து இதோட பார்த்தீங்களா இது ஒரே லேயரில் வந்து 2 எண்ணம் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ இருக்கா, இந்த கலர் வந்து இதில் ஃபில் ஆகிருக்குது. ஸோ இது வேண்டான்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ட்ராக் பண்ணி இதில் போட்டால் போகிறோம், அது போயிடும். சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து மெயினாக பார்க்குறீங்கன்னா இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நான் இன்னொரு இது கூட நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதை க்ரியேட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேயர் வந்து இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன், பார்த்துடுங்க. டெக்ஸ்ட் லேயர், இது வந்து டெக்ஸ்ட் லேயர். யா அப்போ இந்த இடத்துல இங்கே டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா இது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், டெக்ஸ்ட் லேயர். சரியா? டெக்ஸ்ட் லேயர். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வரும். சரியா? டெக்ஸ்ட்டு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து திருப்பி இந்த இதை ஹேண்ட் சிம்பிளை இது பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர்லாம் இருக்குது, Ctrl+T கொடுங்க. Ctrl+T செலெக்ஷன் ஆகிடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் தேவையான இதை வந்து விட்தை வந்து நீங்கள் கூட்டிடலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அப்ளை கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது, இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணு. இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
லேசர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு இது வரும். அதாவது இப்படியும் பண்ணிடலாம். மற்றபடி நீங்கள் இந்த லேசரில் போயிட்டு ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். லேசர் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இப்படியும் பண்ணிடலாம். இது இண்டிவிஜுவலாக பண்ணிடலாம். நீங்கள் மொத்தமாக நீங்கள் அது அந்த 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 பேலட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேலட் ஓப்பன் ஆயிரும். சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா பாருங்கள். இன்னர் க்ளோ, ஷேடோ, சாட்டன், கலர், கிரேடியன்ட் ஓவர்லே, பேட்டர்ன், இது நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. இந்த செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதாயிரும். இப்போ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி லேயர் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லேயர் போய் லேயராக வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இதுக்கே ஒரு பேக்ரவுண்டு கலர் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு தான் இந்த லேயர் இதோட இம்பார்ட்டன்ட் இதுதான். இன்னொரு இது வந்து இந்த மாதிரி லேயரை வந்து நீங்கள் வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சரி இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா நீங்கள் இதுக்கு தேவையான சைஸ் நீங்கள் வந்து கூட்டிடலாம். இப்போ வந்து மீடியம் அப்படின்னா மீடியம் சைஸில் இருக்கும். இதை வந்து ஸ்மால் சைஸ்னால் ஸ்மால், இந்த மாதிரி பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயரில் வந்து முக்கியமானதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு டியூட்டோரியல் நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட் பண்ணும்போது மற்ற இதெல்லாம் ஒரே டைமில் உங்களுக்கு அது புரியாது. இது மேக்ஸிமம் இது தான். இந்த மாதிரி லேயர் வந்து ஃபார்ம் பண்ணுறது இந்த பர்பஸ்க்கு தான். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது பாருங்கள்.